இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 3 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. எழும்பு எழும்பு, உன்னுடைய சோம்பலை விட்டு எழுந்துரு, பயத்தை விட்டு எழுந்துரு, உன்னுடைய சோம்பேறித்தன பாவத்தை விட்டு எழுந்துரு, தவறான உறவுகளை விட்டு எழுந்துரு, அவநம்பிக்கையிலிருந்து எழுந்துரு, உன்னுடைய பலவீனத்தை விட்டு எழுந்து முன்னேறு என்று கூறுகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆசீர்வாதமான இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு நடந்தீரானால் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எழும்பு எழும்பு, உன் சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்பு. இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் பிளான் பண்ணியிருப்போம், நாளைக்கு பண்ணலான்னு சொல்லி. ஆனால் நாளை இதில் அதை பண்ணும்போது தான் என்னால் முடியுது பிரதர், ஒரு மாதிரி இருக்குது பிரதர், அடித்து போட்ட மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா. எழுந்துரு, பார்த்துக்கலாம். பயத்தை விட்டு எழுந்துரு, உன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டு எழுந்துரு, பாவத்தை விட்டு எழுந்துரு, தவறான உறவை விட்டு எழுந்துரு, நம்பிக்கையிலிருந்து எழுந்துரு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்காருங்க. ஆசீர்வாதமான இடத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இது முன்னேற்றத்திற்கான நேரம். இது எவ்வளோ நம்ம ஒரு நேரத்தை வீணடிச்சிட்டோம். ஆனால் இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு நேரமும் பார்த்திங்கன்னா முன்னேறுவதற்கான நேரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு அடியெடுத்து வைத்து கொள்ளுங்கள். உங்கள் பாதத்தை முன்வைத்து ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தம் செய்கின்ற எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து உங்கள் பாதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்கள். முதலாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், வாழ்க்கையில் சொந்த காலம் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னோ பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த பிளான் எல்லாமே என்ன ஆகும்? சொதப்பல்ல முடிஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, தசு புசு நம்ம பேசிடலாங்க, நான் இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாய் வார்த்தையாக சொன்னால் போதுமா? அதற்கான முயற்சி, அதற்கான உழைப்பு நம்ம போட்டால் தானே நம்ம அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் விதத்தோட டபுள் மடங்காக நம்ம ரெட்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை உயர்த்துவார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம வாய் வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு பண்ணாமல் விட்டோன்னா நிறைய பேர் கேட்பாங்களே, ஏன்னா நீங்கள் பெருசாக சொன்னீங்க இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம், இன்னும் ஒன்றுமே இல்லையா, பேச்சு மட்டும் தானே அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா, உங்கள் கால்கள் தடுமாறாதபடி நான் பாதுகாத்து கொள்கின்றேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். வேதாகமத்திலே பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறும்படிக்கு பண்ணி உன்னை போஷிப்பேன். இந்த ஆண்டவராகிய இயேசு அழகாக சொல்லியிருக்காருல்ல வேதாகமத்தில், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறும்படிக்கு பண்ணி உன்னை போஷிப்பேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கின்றது. சங்கீதம் 119 105 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கின்றீரே ஆண்டவரே, எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு காரணம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கால் மிதிக்கும் இடம் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்று எங்கள் பின்னால் பிடித்திருக்கும் பயம், பாவம், சந்தேகம் எல்லாவற்றையும் உம்மிடம் உயர்த்துகின்றனப்பா. தயவாய் என் இருதயத்தை சுத்திகரியும் ராஜா. இயேசு தம் சீடர்களின் கால்களை கழுவிய வண்ணம் எங்கள் கால்களை சுத்தம் பண்ணும் வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். உம்முடன் பரிசுத்தத்தினாலும் சமாதானத்தினாலும் நடப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்துவதாக. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் மன்னிக்கவும், கசப்புகளை அகற்றிவிடவும், சமாதானமாக இருக்கவும் எங்களுக்கு உதவி
செய்யுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கை பயணத்தை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் அப்பா. ஆசீர்வாதமான இடத்திற்குள் எங்களை வளர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.